ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 532வது நாமாவளியாக ஓம் பிரசன்னாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி சந்தோஷமாய் இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வருகிறது. அதாவது தெளிவானவராக முருகப்பெருமான் இருக்கார். பிரசன்ன அப்படின்னா மகிழ்ச்சி அடைந்த, திருப்தி அடைந்த, தூய்மை அடைந்த, சுத்தமான அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்படி இறைவன் விமல வடிவமாக அப்பழுக்கற்றவராக இருக்கார். அதுலேயும் தெளிவாக, அதாவது சந்தோஷமான முகத்தோடு, அவரை பார்க்குறதே சந்தோஷம், அவரே சந்தோஷ வடிவமாக இருப்பார். அவர் சூரனுக்காகவோ மற்ற அசுர சக்திகளுக்காக கோவப்படுவாரா, இல்லை முகம் மாறுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த அவசியம் இல்லை. எப்பொழுதும் அந்த பிரசன்ன வதனத்தோடு இருப்பார். அதனால தான் மகா கணபதியை வர்ணிக்கும் பொழுதே பிரசன்ன வதனம் தியாயேத்து சர்வ விக்ன உபசாந்தையே அப்படின்னுவார். அப்போ கணபதியை வர்ணிக்கும் பொழுது பிரசன்ன வதனமாக கணபதி இருக்காருன்னா அந்த பிரசன்ன வதனத்தை பார்க்குறவாளுக்கும் பிரசன்ன வதனம் கிடைச்சிடும். எத் பாவம் தத் பவத்தின்னு அதனால தான் பெரியவா சொல்லுவோம். நம்ம எதை பார்க்குறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, எதை நாடுறோமோ அதுக்கான பலன் அப்படியே நமக்கு கிடைச்சிடும். ஒருத்தவாளை பார்க்குறோம், சிரித்த முகத்தவாளை பார்க்கும்பொழுது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் மாறிடும். அந்த நிலை, அந்த ஒரு சக்தி அதற்கு உண்டு. முருகப்பெருமானே பேரழகன், அவருடைய உருவம் அப்பேற்பட்டது. அதனால தான் விஸ்வரூபம் காமிச்சோடனே அசுரனே அசந்து போகிறான். முருகனுடைய உருவத்தை அழகை கண்டு ரசிக்கிறான். அடியார்கள் எல்லாம் அந்த சிந்தையில் அனுபவித்து கனவிலும் நனவிலும் பார்த்து அனுபவிச்சிருக்கா. அதனால்தான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக கேட்பார். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்தீலனே அந்த நான்முகனே அப்படின்னு 4000 கண்ணை கொடுக்காமல் விட்டுட்டாரே பிரம்மா அப்படின்னு அவரை கேட்பார். இன்னொரு பாட்டிலையும் கேட்பார். கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம், நான் என்ன பண்ணேன், தப்பு என்ன பண்ணேன். ஏன்னா அடியார்களுக்கு எல்லாம் உனது திருவடியை சென்னையில் சூடுகிறா. எல்லா அடியார்கள் எல்லாம் தொழுறா, கையால் உன்னுடைய அழகை நாடுறா, உன்னுடைய புகழை பாடுறா. அப்பேற்பட்ட அடியனுக்கு அந்த நான்முகன் உன்னுடைய திருவடியை சூடாத சென்னியும், உன்னை பார்க்காத கண்ணையும், தொழாத கையையும், பாடாத நாவையும் படைத்துட்டானே அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி அந்த பிரம்மாவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. அது இன்னொரு பாட்டில் சொல்லுவார். நான் முருகனுக்கு தெரிஞ்சதுன்னா திருப்பி பிரம்மாவுக்கு 2வது விலங்கு போட்டுருவார் எனக்கு இது மாதிரி பண்ணதுக்கு அப்படின்னுவார். அப்போ அந்த இறைவனை கண்டு ரசிக்க அவருடைய அந்த பிரசன்ன வதனம், பிரசன்னமான அந்த தெளிவான சக்தியை தரிசித்து அந்த நிலையை அடைவதற்காக இறைவன் அந்த ரூபமாகவே இருக்கார். அதனால்தான் இறைவன் இந்த நாமாவளி சந்தோஷமாக இருக்காராம், பிரசன்ன தெளிவாக இருக்காராம். அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் பிரசன்னாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.